ஒரே பாட்டம் தான், ஒரே கொண்டாட்டம் தான். ஐயோ ஜாலி. எல்லாருக்கும் ஸ்வீட்ஸு. இல்ல சாக்லேட் வாங்கி கொடுத்துடலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஏ தம்பி, இங்க வாடா, நம்ம போய் கடைக்கு போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடலாமா? சரிண்ணா, போயிடலாண்ணா. எப்படி இருக்கீங்க? என்ன வேணும் சொல்லுங்க, வாங்க. அண்ணாச்சி, மாசா கிளாஸா டேஸ்டா சூப்பரா ஒரு சாக்லேட். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா. 50 பைசாக்கு சாக்லேட் இருந்தா கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். இல்ல மாசா கிளாஸான்னு சொல்லிட்டு 50 பைசா கேக்குறேல, இந்தால எடுத்துட்டு போ. என்னடா ரொம்ப நேரமா நாமளும் ரோட்ல நடந்துகிட்டே இருக்கும். ஏசப்பா இருந்தாருன்னு ஒரு சாக்லேட்டை வாங்கி மத்தவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சா ஒருத்தரையும் காணாம, கண்ணு கட்டின தூரத்துக்கு யாரையுமே காணாம. என்ன தம்பி, வாடா, நாமளும் அப்படியே சும்மா நடந்து போயிட்டு இருப்போம், பாப்போம். ఏ ప్లేస్ ఇది? అన్నా 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 ఈ అడ్రస్ చెప్పన్నా. வெயிட்ரா தம்பி, இட்ஸ் ஓகே. தம்பி அந்த டப்பா எடு, சாக்லேட் கொடு. ப்ரோ ஹாப்பி கிறிஸ்மஸ் ப்ரோ. ஹாப்பி கிறிஸ்மஸ். பரவாயில்லையே, நம்ம பேசுற இங்கிலீஷ்னா உனக்கு புரியுது போல. டேய், நம்ம பேசுறது இங்கிலீஷே இல்லடா, ஏன்டா இப்படி தொல்லை பண்ற? வாடா நம்ம போலாம் ப்ளீஸ்டா. ஏன்ட்ரா? யாரு அம்மே வெச்ச பிளேஸ்? ஓ பிளேஸா? ஓ பிளேஸா இல்ல, விச் பிளேஸ். காக்கிநாடா பாபு. ஓ சரி சரி. அண்ணா 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 ப்ளீஸ் அண்ணா, அண்ணா அட்ரஸ் அண்ணா, அண்ணா அண்ணா அட்ரஸ் அண்ணா. அண்ணா எங்களுக்கே ஒண்ணும் தெரியாது, எங்க கிட்ட கேக்குற பாரு நீ. ஏய் தம்பி, வாடா நம்ம போலாம், போய் வேற யாருக்கா நம்ம சாக்லேட் கொடுக்கலாம். ஏய் தம்பி, அங்க தூரத்துல பாருடா, ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு வராரு, அவர்கிட்ட போய் சாக்லேட் கொடுப்பா. வாடா வாடா வசிக்கிறோடா. அண்ணா அண்ணா இந்தாங்கண்ணா, எடுத்துக்கோண்ணா சாக்லேட் எடுத்துக்கோண்ணா. ஹாப்பி கிறிஸ்மஸ்ண்ணா. ஐயா ஐயா, எனக்கு ஏதாச்சும் கொடுங்க ஐயா, ஒரு 2வது கொடுங்க ஐயா ப்ளீஸ் ஐயா. ஏய் இருங்கடா ஒரு நிமிஷம், சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன நீங்க போங்க, உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கிளம்புங்க. சரிப்பா, இப்போ கிறிஸ்மஸ்னு எதுக்கு எல்லாருக்கும் நீ சாக்லேட்லாம் கொடுக்குற? அண்ணா என்னண்ணா எப்படி சொல்லிட்டீங்க? நமக்காக தான் பிறந்தாரு, நமக்காக தான் வந்தாரு, நம்மளோட பாவங்கள்லாம் தீக்கிறதுக்காண்டி வந்தாருண்ணே. அதுக்கு தானே இந்த கிறிஸ்மஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ண்ணே. அதுக்கு தான் இந்த சாக்லேட்டு எடுத்துக்கோங்க, இன்னொன்னு கூட எடுத்துக்கோங்க. அண்ணே பசிக்குது அண்ணே, ஏதாவது ஒரு 2 மணி கொடுங்க அண்ணே. இருப்பா, பேசிட்டு இருக்கேன்ல, கொடுக்குறேன், அப்படின்னு இல்ல. சரிப்பா, நானும் தான் பிறந்திருக்கேன், ஆண்டவரும் பிறந்திருக்காரு, இது ரெண்டுக்கும் எதுப்பா வித்தியாசப்படுத்துது? அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணே, நம்ம பிறந்தோம், ஆனா ஆண்டவர் வந்து நமக்காக பிறந்தாரு, சிலுவையெல்லாம் தொங்குனாரு, நம்மளோட பாவங்கள்லாம் தீத்தாரு. அதுக்கப்புறம் ஆனா அவ்வளவுதானே கிறிஸ்மஸ்ண்ணே. சரி இரு இரு, நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ 2 பேர் சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கலன்னு உங்ககிட்ட வந்தாங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லாம போச்சு. ஆனா ஆண்டவர் அவங்கள அப்படி பார்க்கல. இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆண்டவர் பிறந்தாருன்னு சொல்றதே இந்த மாதிரி கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவி செய்யதான். நம்மளுக்கெல்லாம் நாமன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் நாம இன்னும் பாவியா இருக்கோம். ஆனா நம்ம ஆண்டவர் ஏழைகளை ரட்சிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கே வந்தாரு. ஓகேவா பாஸ்? அதனால இனிமேல் எல்லோரும் கிறிஸ்மஸ்ன்றது நமக்கு மட்டும் சந்தோஷம் நினைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கும் வேதனைப்படுறவங்களுக்கும் நல்லது செய்ய மாத்திரம்தான் அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யணும். இதுதான்ப்பா கிறிஸ்மஸ். இனிமே சாக்லேட் கொடுக்குறப்போ இது நினைச்சே கொடு, சரியா? ஹாப்பி கிறிஸ்மஸ். அண்ணா சரிண்ணே, இனிமே நான் அப்படியே யோசிச்சு கொடுக்குறேண்ணே. இதுதான் கிறிஸ்மஸ்ன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேண்ணே, இப்போ புரிஞ்சுக்கிட்டேண்ணே. இனிமே எல்லாருக்கும் அப்படியே கொடுக்குறேன். தேங்க்ஸ்ண்ணே, நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றினேன். தேவன் பாரல் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரல் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை.